ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச்சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரேஷன் பருப்பு வச்சு டிஃபனுக்குலாம் ஏற்ற மாதிரி நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் ரேஷன் துவரம் பருப்பு தண்ணியில் ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பீன்ஸ், கேரட் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து காய்கறி எதுவும் சேர்க்காமையும் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூடவே முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அது சேர்த்துக்கலாம். காய்கறி இல்லாமல் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். இப்போ நீங்கள் நார்மல் துவரம் பருப்புக்கு ஒரு 4 விசில் வெட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 2 விசில் போதும். உங்களோட குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து சீக்கிரம் குக் ஆயிரும். அதனால் விசில் வந்து கரெக்டாக விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் அதிகமாக விட்டுட்டிங்கன்னா ரொம்பவும் குழஞ்ச மாதிரி ஆயிரும். குக்கர் விசில் வரத்துக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனியா, அதாவது கொத்தமல்லி விதை எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவு பச்சைக்கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், காரத்துக்காக ஒரு 4-5 வரமிளகாய் எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்லே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் நீங்கள் தனியாவையும் கடலைப்பருப்பையும் போட்டுக்கோங்க. ஏன்னா வெந்தயம் வந்து சீக்கிரம் நல்லா பொரிஞ்சு வந்துடும். அதனால் வெந்தயம் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு இது வறுப்புட்டதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக 4-5 கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுடலாம். நீங்கள் ஜீரகம் சேர்த்து பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். குக்கரில் 2 விசில் விட்டு காயெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சேர்த்திங்க அப்படின்னா ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம சூட்டில் சேர்க்குறப்போ கட்டிப்படும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இந்த பொடிக்கு பதில் சாம்பார் பொடியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசலை ஆட் பண்ணிவிட்டு இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். கடைசியாக இதில் ஒரு பிஞ்ச் அளவு வெல்லம் சேர்த்திங்க அப்படின்னா அந்த மசாலாவெல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ எல்லாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி இலை வந்து தூவிக்கலாம். அவ்வளோதான். ரேஷன் பருப்பை வச்சு இட்லி, தோசை, பொங்கல், மெதுவடை இதுக்கெலாம் ரொம்பவே ஒரு அட்டகாசமான, அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சாம்பார் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.